கடந்த 10ஆம் தேதி ஜூலை 10ஆம் தேதி மதுரை விராதனூரில் நாம் தமிழர் கட்சி சார்பாக மிகப்பெரிய ஆடு மாடுகள் மாநாடுங்கிற பேரில் தலைப்பில் மிகப்பெரிய ஒரு மாநாடு ஒன்று நடைபெற்றது. அந்த மாநாட்டிற்கு பிறகாக நாம் தமிழர் கட்சியையும் சீமான் அவர்களையும் கடுமையாக கணித்து குதற தொடங்கியிருக்கிறார்கள் திமுகவுடைய அந்த வெறிநாய்கள், அந்த ஹைனாக்கள். ஏன் இது புதுசு இல்லையே, ஏன் இது திருப்பி புதுசாக பேசுகிற மாதிரி பேசுகிற விஷயம் கேட்குறீங்களா? புதுசு இல்லை தான். எப்போவுமே இவங்க வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக சீமான் அவர்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சி முன்னெடுத்தாலோ ஏதோ ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாலோ கணிக்க ஆரம்பிப்பாங்க, கதற ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த முறை கதறல் சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எந்த மாதிரி கதறாங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது சீமான் வந்து கற்காலத்துக்கு மனிதர்களை தமிழர்களை கொண்டு போயிட்டுருக்காரு. நாம் தமிழர் கட்சிங்கிற பேரில் தமிழர்களை வந்து ஏமாற்றக்கூடிய வேலை செய்கிறாரு, குலக்கல்வி முறையை ஊக்குவிக்கிறாரு, சீமான் வந்து சாதியவாதத்தை வந்து மீண்டும் உருவாக்கி விட்றாரு பாருங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த எச்சைகளை நம்ம எப்படி பார்க்கலாம்? இவங்க எச்சைகள் ஏன்னு சொல்கிறேன்னா, காரி உமிழக்கூடிய அதுக்கு பேர் தான் எச்சை. அப்படி இந்த சமூகத்தாலே காரி உமிழப்பட வேண்டியவர்கள் தான் இந்த நபர்கள்லாம் அந்த பேசிகிட்டு இருக்காங்களா இவங்கெல்லாம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி எதுக்கு செய்து ஏன் செய்து அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை அப்படியே மடைமாற்றி திசை திருப்பி வேறு மாதிரி கட்டமைக்கிறாங்கல்ல. அப்போ இந்த மாதிரியான நபர்களை, அதாவது பத்திரிகையாளர் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரியான நபர்களை எச்சை காரி உமிழக்கூடியவர்கள் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். அதற்கு தான் அப்படி சொல்கிறேன். வாருங்கள் ஒருவேளை இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பேச வேண்டியிருக்கு. அதற்காக தான் இந்த பதிவு. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம். நான் உங்கள் விஷ்ணு. தென்னகத்தை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லை தட்டுங்க. பெல்லுக்கு அப்புறம் ஆல் அப்படின்னு வரும், அதையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கெலாம் இல்லை அப்படியே உங்களுக்கு உடனே வந்து சேரும். பார்க்கலாம். எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான். இங்கே வர்றான், தென்னகத்துக்கு வரும்போதும் திணறான். இந்த விடயத்தை நாம் தமிழர் கட்சிக்காரங்க யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, உடச்சி பேசுறதுக்கு நம்ம கண்ணு இருக்குது. அதாவது சீமான் அவர்கள் வந்து எங்கள் தமிழ் குடிகளெல்லாம் பட்டியல் எடுத்திருக்காரு. சாதி சார்ந்த இவங்க சொல்கிற பார்த்தா சாதி சார்ந்த விடயங்களை கையில் எடுத்து அந்த நகர்வில் நகர்கிறார், ஓட்டுகளை வாங்குவதற்காக செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திமுக அல்ல கைகள்லாம் சொல்கிறாங்க. எப்படி எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், மீனவர் பிரச்சனையை கையில் எடுக்கிறாரு, இன்றைக்கி எடுக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரணும். நம்ம கட்சி ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து அதற்கு முன்பாகவே சீமான் அவர் பேசிட்டா இருக்காங்க. சரி, நீ சொல்கிறபடி வாத்துக்கு வருவோமே. மீனவர் பிரச்சனை கையில் எடுக்கிறாரு. என்ன காரணம்? மீனவர் சமூகத்துடைய வாக்கை வாங்கணும். பஞ்சமில் மீட்புங்கிறாரு. அப்போ என்ன காரணம்? பறையர் சமூகத்துடைய வாக்கை வாங்கணும், பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கை வருவதற்காக அதை செய்கிறாரு. அப்படிங்கிறத கல் இறக்கும் போராட்டம். அப்போ நாடாருடைய வாக்குகளை பெறுவதற்காக செய்கிறார், நாடார் சமூகத்துடைய வாக்கை பெறுவதற்காக செய்கிறார். இப்போ பாருங்கள், ஆடு மாடுகள் மாநாடு. அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அடுத்த பிறகாக அழகுமுத்து கோணவர்களுடைய அந்த சிலைக்கு மரியாதை செலுத்துகிறாரு. அடுத்த நாள் குரு பூஜை வருது. அப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது இப்போ கோணாருடைய வாக்கை வாங்க சரி இது பண்ணுறாரு, வேலை பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஆனால் சீமான் அவர்கள் இதெல்லாம் செய்கிறதுலாம் ஒரு அரசியல், வாக்குகளை வாங்குவதற்காக செய்கிறாருன்னா சரி எதுக்குடா, என்னடா பண்ணணும்? அப்போ சொல்லுங்கடா. இதெல்லாம் பண்ணலடா, எதுவுமே பண்ணலடா. நீங்கள் எல்லா விஷயத்தையும் எடுத்து பாருங்கள். மீனவர் பிரச்சனையை கையில் எடுத்து அண்ணன் சீமான் அவர் போராடுகிறார். இது நாங்கள் வாக்குக்காக நம்ம சத்தியமாக செய்யலை, வாக்குக்காக செய்யலை, மக்களுடைய பிரச்சனை என்று செய்கிறோம். இவங்க வாக்குக்கு அப்படி நினச்சாங்கன்னா சரி நினச்சிக்கோ, சரி வாக்குக்கு, சரி மீனவருடைய பிரச்சனையில் போராடி உங்களுக்காக நிற்கிறேங்க, நான் போராடுறேங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, உங்களை என்னை ஜெயிக்க வச்சிங்கன்னா உங்களுக்காக நிற்பேங்க அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்ல வர்றாரு. இங்கே சொல்லுபடி பார்த்தா கூட மீனவர் பிரச்சனை கையில் எடுத்து அதற்காக பேசி அந்த மீனவருக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும் என்று சொல்லி போராடி வாக்கு போடுறோன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம். அப்போ இது சரியா தவறா? சரிதானே, மக்களுக்காக தானே அரசியல். மக்களுக்காக போராடி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறது தப்பே இல்லையாடா, பைத்தியக்காரங்களா? அது எப்படா தப்பாகும்? அப்படி வாங்க நாடார் சமூகம் அப்படிங்கிற இவங்க சொல்கிறபடி வச்சுக்கோ. நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க சொல்கிறபடியே நான் வரேன். இப்போ நாடார் சமூகத்துக்கு வந்து அவங்க வந்து இந்த கல் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது, அப்போ அதை வந்து தடையை உடைத்து ஏறிகிறார். அப்போ நாடார் சமூகத்துடைய வாக்கை பெறுவதற்காக செய்கிறார். நாங்கள் கல்லை ஏன் கல்லுக்கான தடையை நீக்க வேண்டும் என்று தெளிவாக ரொம்ப ரொம்ப கேரளாவில் அதுக்கு அனுமதி இருக்குது, அதை வந்து அனுமதியோடு இது பண்ணுறாங்க அப்படின்னு பல விடயங்களை, பல சான்றுகளை நம்ம அடுக்கி அதற்கான விளக்கத்தை கொடுத்துடும். ஆனால் சீமான் அவர்களே பல முறை பேசிட்டாங்க. அப்போது இது வந்து குறிப்பிட்ட சமூகத்தின் மீது சாதியாக திணிக்கிறீங்களா, அந்த உடைக்கணும் பாரு செய்கிறேன்னு சொல்லி சீமான் நிற்கிறாங்கன்னா இதெல்லாம் தப்பு இருக்குது. நீ மதுக்கடையில் வைக்கக்கூடிய அரசு கடையில் வைக்கக்கூடிய சாராயம் சரி, அதை விற்கலாம், அது நல்லது. ஆனால் பனையிலிருந்து இயற்கையாக வரக்கூடிய தவறா அப்படிங்கிற ஒரு அடிப்படையெல்லாம் நம்ம ஒரு கேள்வி இருக்குல்ல, இதை வைத்தா தவறா? இது உடனே அந்த சமூகத்துடைய வாக்கை சரி இருக்கட்டுமே, அப்படி சமூகத்துடைய வாக்கு பெறுவதாக இருக்கட்டுமே, அதற்காக போராட்டம் வச்சுக்கோவேன். நான் சொல்ல நீங்கள் தானே சொல்கிறீங்க அப்படி இருக்கட்டுமே. சரி இதற்கு போராடணும், எதுக்கு பிடுங்க போகிறீங்க, எதுக்கு போராடி பிடுங்க போகிறீங்க? அப்புறம் இதை வச்சு அரசியல் பண்ணாமல் ஏதாச்சும் அரசியல் பண்ணோம். எதிர்கட்சி அரசியல் பண்ணுறாங்க. அவனை சொல்லுவார், ஸ்டாலின் சொல்லியிருக்காரு,
எதிர்கட்சி அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணணும். இப்போ நாங்கள் சொல்கிறோம் ஆமாம் அரசியல் தான் பண்ணுறோம், என்ன பண்ணுவோம் இப்போ? சரி இதெல்லாம் இதை வச்சு அரசியல் பண்ணாமல் எதை வச்சு பண்ணணும்? அடுத்துக்கிட்டு வருவோம் பஞ்சமி நில மீட்பு. எவ்வளோ பெரிய விஷயம், அந்த தலைப்பே தொட மாட்டான் எவனும். அந்த விடயத்தை கையில் எடுத்தால் சீமான் அவர்கள் போராட்டம் செய்கிறார். அதுவும் யார்? பல சமூக தலைவர்களை கூப்பிட்டு அரவணைச்சு ஒட்டுமொத்தமாக தமிழ் குடிகளாம் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இங்கே நடந்தது. இது மக்களுக்கான பிரச்சனைடா. இந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராட்டம் செய்து அரசியல் செய்யாமல் என்ன மயிர்களை அரசியல் பண்ண போகிறோம்? எதுக்கு அரசியல் கட்சி நடத்த போகிறோம்? இப்போ மாடுகளுக்கு காடுகள் மேய்வதற்கு தடை இருக்குது, அந்த வனப்பகுதியில் மேய்வதற்கு தடை போட்டிருக்காங்க. அந்த தடையை உடைக்கிறத விட்டுட்டு வேறு என்ன அரசியல் இருக்குது? இவங்க என்ன தெரியுமா அரசியல் நினச்சிருக்காங்க? இப்போ நம்ம மக்களுக்காக போராடுறது, ஒவ்வொரு பிரச்சனை என்னென்ன முக்கியமான பிரச்சனை இருக்குங்கிறது இருக்குல்ல, அந்த கையில் எடுத்து போராடுறது இருக்குல்ல, இதெல்லாம் அவங்க பண்ணவே கூடாது. இந்த பத்திரிக்கையாளர் என்று சொல்லக்கூடிய புரோக்கர்களுக்கு இதெல்லாம் செய்யவே கூடாது. நீங்கள் பேசுகிறாங்க இல்லை, சீமான் மாடை வச்சு மாடை நடத்துறாரு, இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரா? மாடை எதுக்கு முன்னாடி வச்சு அந்த போராட்டம் நடந்தது அப்படின்னா, அந்த மாநாடு நடந்தது என்றால் இப்போ பேசுகிறீங்களாடா, எதுக்கு பேசுகிறீங்க? சும்மா ஆடு மாடுகள் மாநாடுன்னு போட்டு எப்போ போல நாம் தமிழ்ச்சிக்காரங்களை கூப்பிட்டு பேச நின்றுட்டு அப்படியே ஆளுக்கு எல்லாரும் பேசிட்டு போனால் நீங்கள் கவனிச்சுட்டு இருப்பீங்களா? பேச விட்டு போகலாம் மாறி இருக்குமா? இப்போ பேசுகிறீங்களா பைத்தியக்காரங்களா? எப்படா பேசுகிறீங்க? அந்த மாடுகளை அடைச்சி ஒரு கவனம் பெறுவதற்காக உற்று நோக்கணும், அனைத்து தரப்பினரும் நம்ம உற்று நோக்க வேண்டும் என்று, இதில் எதனால் இந்த மாதிரி போராட்டம் நடத்துகிறாங்கிறத உற்று நோக்க வேண்டும் என்பதற்காக தாண்டா மாடுகளை அடைச்சி மாடுகள் மாநாடுன்னு பெருசாக பண்ணுறோம். இது ஒரு கவன ஈர்ப்பு. நீ பேசுறீங்கள பைத்தியக்காரா, பேசுறீங்களடா, அதுக்காக தான். அப்போ இதையும் கொண்டு போய் நீ சாதிக்க சுருக்கோன்னா, நான் கேட்குறேன், தமிழ் மக்கள் தமிழ் குடியில் எத்தனையோ சமூகங்கள் இங்கே இருக்குது. அவங்களுக்கு சமூகம் சார்ந்த சிக்கலே பல பிரச்சனைகள் இருக்குது. சமூகத்திற்கும் பிரச்சனை இருக்குது, மக்களுக்கே பிரச்சனையாக தான் இருக்குது. அந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக போராடாமல் இருந்துட்டு, அந்த பிரச்சனை எதுவுமே கண்டுக்கிறாமல் இருந்துட்டு ஓட்டு போட போய் நின்று மக்கள் போடுவாங்களா? எங்கிட்ட காசு பணம் கிடையாது, நாம் தமிழ் வச்சுட்டு காசு பணம் கிடையாது, ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம், கொள்கை கோட்பாடை மட்டுமே சொல்லி ஓட்டு கேட்க போகிறோம். அப்போ மக்கள் பிரச்சனையாக நின்னா தானே மக்கள் வந்து எங்கள்கிட்ட ஓட்டு போடுவோம், எங்களுக்கு கட்சிக்கு ஓட்டு போட்டு வெளில வைப்பாங்க. திமுக அதிமுக மாதிரி காசு கொடுக்கணும்னு சொல்கிறீங்களாடா வச்சுங்களா? இவங்க அதாங்க சொல்ல வராங்க. மக்கள் பிரச்சனையே போராட்டத்தில் அந்த கையில் எடுக்கவே கூடாது. மக்களுக்கான என்ன தேவை இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கவே கூடாது. என்ன செய்யணும்னா, திமுக அதிமுக ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு தேர்தல் நேரத்தில் காசை கொடுத்து அந்த பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கி ஜெயிச்சிடணும். இதுதான் அரசியல். இப்படி ஆடு மாடுகளுக்குலாம் மாநாடு போடலாமா? இதான் இவங்களுடைய நோக்கம் தான், இவங்களுடைய சிந்தனை தான். இந்த பத்திரிகைன்னு சொல்லக்கூடிய இந்த தற்கூறிகள்லாம் தர்றாங்கல்ல, இவங்க அப்படியே நினைக்கிறாங்க. நினைக்கிறேன் அப்படியாடா? இவங்க எப்படி கட்டமைச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்கும் இப்படி இருக்கு. அடுத்து பாரு, அடுத்து தேவேந்திர குல சமூகம் வந்து பட்டியல் வெளியிட்டு கேட்டுருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு போராட்டம் இருக்குது. அப்புறம் இஸ்லாமிய சிறை கைதிகளை வெளியேற்றணும், அப்புறம் வந்து சிறப்பு முகாம், திருச்சி சிறப்பு முகாமை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களை வந்து விடுவிக்கணும் என்று சொல்லி அதுக்கு ஒரு போராட்டம் இருக்குது. பல சம்பவங்கள் இருக்குது. இன்னும் என்ன இதுக்கே கதறீங்க? பல சம்பவங்கள் இருக்குது. ஒன்றைய மட்டும் புரிந்து கொள்ளுறவர்களை இவங்க சாதி என்று சுருக்கினாருங்கன்னா எப்படி சுருக்கிறாங்க பாருங்கள். அதாவது சீமான் வந்து குலக்கல்வி முறையை ஊக்குவிக்கிறாரு, அதாவது சனாதனத்தை கொண்டு வருகிறார். இந்த வன்னியர் இஸ்லாம் அப்படியே துடிஸ்டாப்பில். அதாவது இந்த திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய சொம்புகள்கிட்ட எச்சகள்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். திமுகங்கிற தலைமை, திமுகவுடைய தலைமை ஐயா ஸ்டாலின், அவருக்கு அந்த தகுதி எப்படி வந்தது? அவருடைய மகன் துணை முதலமைச்சர் இருக்கார்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருக்கு அந்த துணை முதலமைச்சர் பதவி எப்படி வந்தது? அந்த தகுதி எப்படி வந்தது? அந்த கருணாநிதி குடும்பத்தில் பிறந்துட்டாரு, அவர் அவர் பேரங்கிறது தானே என்னப்பா? பிறப்பின் அடிப்படையிலே ஒருத்தருக்கு தகுதி வந்துடும்னா அதுதானடா சமாதானம்? பைத்தியக்காரங்களா? பிறப்பின் அடிப்படையிலே ஒருத்தருக்கு தகுதி வந்துடும்னா அதுதானே நீ எதிர்க்கணும். ஆனால் அந்த கட்சிக்காரங்கிட்ட அந்த தலைமையிட்ட காசை வாங்கிட்டு இந்த எச்ச பொறுக்கிகள்லாம் அதன் சீமான் அவர்கள் விமர்சிக்கிறாங்க. டேய், ஒத்தால வந்து இன்னைக்கு 8 விழுக்காடு வாக்க பெற்று ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் நிற்கிறாங்க என்ன? அதெல்லாம் ஒரு ஆளா? இதெல்லாம் இதா அப்படின்னு பேசுகிறீங்கல்ல. தேர்தல் வரட்டும், 2026 தேர்தல் வரட்டும், தேர்தல் முடிஞ்சது பிறகு அப்போ இப்படி தான் பேசுவாங்க இந்த எச்சைகள்லாம். நீங்களாம் சீமானுடைய இதுக்கு கூட ஆக மாட்டீங்க. ஆனால் சீமானுடைய இந்த முடி சொல்லக்கூடாது, கால் இருக்கிற கால் முடி, அந்த முடிக்கு கூட ஆக மாட்டாங்க. அவர் அதுதான் இதுதான் பெரிய விஷயமா? இது ஒரு மேட்ரா? நீ முட்டு கொடு, இங்கே சனாதனம் சொல்லிக்க, ஆனால் உண்மையிலே சனாதனம் எங்கே இருக்கோ அங்கே முட்டு கொடு. அமைச்சர்மார்கள்லாம் எப்படி சாதி வெறியோடு செயல்படுறாங்கிறத நம்ம சொல்ல தேவையில்லை. விசிகா சங்கத்தமிழ் சொல்லியிருக்காரு. திமுக அமைச்சர்கள்லாம் எந்த அளவுக்கு சாதி வெறியோடு செயல்படுறாங்கிறத விசிகா சங்கத்தமிழ் சொல்லியிருக்காரு. ஏன் வன்னியரசு சொல்லியிருக்காரு கருணாநிதி அவர்களை பற்றி, நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா கேட்டவர் அப்படின்னு. இன்னும் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க பாரு. இன்னமும் இப்படி முட்டு கொடுத்துக்கிட்டு திமுக நம்பிக்கிட்டு நீ என்னென்ன பண்ணிக்க.
மக்கள் தலைவனாக, மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவனாக அண்ணன் சீமான் தானே இருப்பார். பார்ப்பீங்கடா 2024 பார்ப்பீங்கடா.